அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஈரோடில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அவர் மட்டும் இல்லாமல் ஒரு 10 பேரை மொத்தமாக பாஜக கட்சியில் இணைய வச்சிருக்காரு. இது குறித்த இந்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு நபர் பணம் சம்பாதிக்கணும், பதவிக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி அதுக்கு ஏதுவானது இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மக்களுக்கு சேவை பண்றதுக்காக மட்டுமே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா துடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. பணத்தை பற்றியோ பதவியை பற்றியோ கவலை இல்லாதவங்க மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில் இருப்பாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஏன்னா பதவி பொருளாதாரம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே பின்தங்கி இருக்கக்கூடிய கட்சியாக தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்குது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தற்போது தான் பார்த்தீங்கன்னா 3வது பெரிய இடத்தை பிடிச்சு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆளுமைக்கே வந்திருக்காங்க. நிச்சயமாக 26 அல்லது 30 பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பணம் பதவி மேலே ஆசை இல்லாமல் மக்களுக்கு ஏதாவது சேவை பண்ணணும், தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் கட்சி வரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பணத்தாசையும் பதவி ஆசையும் வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நபர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதற்கு பிறகு திமுக அல்லது பாஜக கட்சியில் இணைந்து பதவி பணம் அப்படின்னு எல்லாத்துமே உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிர்வாகிகள் போயிருந்தாலும் ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒருத்தரான ராஜீவ்காந்தி, ராஜவேல் நாகராஜன், கருப்பழனியப்பன் இது போன்ற நபர்கள்லாம் நாம் தமிழர் கட்சியுடைய ஆளுமையாக வளர்ந்து அதற்கு பிறகு பிற கட்சியில் இணைந்து பணம் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி முகம் தெரியாத ஏகப்பட்ட நிர்வாகிகள் தொடர்ச்சியாகவே வேற கட்சியில் இணைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் ஈரோட தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி பார்த்தீங்கன்னா அதிக பணத்தாசை கொண்டவர் அப்படின்னும், ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு, அதனால இனிமேல் நாம் தமிழர் கட்சியில் இருக்க முடியாது அப்படின்ற காரணத்தால பாஜக கட்சியில் இணையலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு. இந்த ஒரு தருணத்துல தான் பாஜக கட்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகியுமே எடுத்துட்டு வந்து நீங்க பாஜக கட்சியில் இணைய வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொன்னதாகவும், அதற்கு பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இவங்க இணையறத ஒரு பெரிய விழாவாக கொண்டாடி இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் தற்போது அதிக அளவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. பாஜக கட்சி பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு கட்சி அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னதான் இவங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கல அப்படின்னாலும் ஒன்றியத்தையே இவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற காரணத்தால பணத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த பணத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நிறைய நிர்வாகிகளை விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணத்தாசை காரணத்தினால தற்போது விலகி சென்றுட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு நாளைக்கு 500 பேருக்கு மேலே நாம் தமிழர் கட்சியில் இணைந்தாலும் இந்த மாதிரி ஒரு 10லிருந்து 50 பேர் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி பாஜக அல்லது திமுக கட்சியில் இணைந்து தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிறவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கருத்தில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.